ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணன் முல்லைக்காடு முத்துநாடார் குடியிருப்பு சமூகரங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதாவது நான் இப்போ காலையிலேருந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ சமூகரங்கபுரம் இந்த மாதிரி பட்ட பகுதிகளில் தான் பஞ்சாயத்தில் தான் காலையிலேருந்து பண்ணுறேன். சிறிய சிறிய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது முதல் கோரிக்கை இந்த குடிநீர் பிரச்சனை தான். இந்த ஜல்ஜீவன் திட்டம் கூட இன்னும் இங்கே முழுமையாக செயல்படுத்தலை. இதில் இருந்து எங்களுக்கு இன்னும் தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. குடிநீர் பற்றாக்குறை மிகவும் இங்கே மோசமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த மக்கள் எல்லாம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை குடிநீர் பிரச்சனை. திருப்பி அதுக்கு பிறகு விவசாயிகள் வைக்க வேண்டிய வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் எங்களுக்கு கால்வாய் மூலம் தண்ணீர் கிடைப்பதில்லை. இந்த கால்வாயை நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் மூலம் எங்களுக்கு இந்த பாசனத்துக்கு ஒரு தீர்வு கண்டு எங்களுக்கு விவசாயத்தை வளப்படுத்த வேண்டும்னு ரெண்டாவது கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டையுமே இந்த பகுதி மக்கள் எங்கிட்ட வச்சுருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை நாங்கள் இப்போ முதல்ல ஜல்ஜீவன் திட்டம் முழுமையடைஞ்சிட்டாலே எங்களுக்கு அதில் ஒரு பாதி பிரச்சனை எங்களுக்கு முடிஞ்சிடும். அதாவது ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்குது ஒரு நபருக்கு. இது வீட்டு தேவைகளுக்கான தேவைகளுக்கு அந்த குடிநீர் தண்ணீர் போதுமானது. இருந்தாலும் அவர்களுக்கு மற்ற தேவைகளுக்கு சமையலுக்கோ மற்ற குளிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட அங்கே கிடைப்பதில்லை. அதற்கும் உள்ள ஏற்பாடுகளை நான் உடனடியாக செய்வேன். ஆனால் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் கண்டிப்பாக குடிநீர் பிரச்சனை உடனே தீர்ந்துடும். ஏன்னா ஒரு நாளைக்கு 55 லிட்டர் கிடைக்குது. அதனால் அது கண்டிப்பாக தீர்ந்துடும். அது முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுவோம். அடுத்தால அவங்களுக்கு கேட்க வேண்டிய கோரிக்கைகளை நாங்கள் செய்து கொடுக்குற ரெடியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். வந்தே பாரத் கண்டிப்பாக வள்ளியூரில் ஒரு ஹப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதியிலும் இருந்து ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி. கண்டிப்பாக அந்த மக்கள் எல்லாருமே சேரக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் வந்தே பாரத்தை நிப்பாட்டணும். முழு முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக அது நிறைவேறும்.